நம்ம SmileyTrips.comல franchisee business partnership offer பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால SmileyTrips.com ஓட ஷோரூமை ஓபன் பண்ணிரலாம். For more details visit www.smileytrips.com. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில்க் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். இந்நிலையில அரசியல் விமர்சகர் திரு சுந்தரராஜ சோழன் திரு ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் என்று அடாப்பிடியா விடாப்பிடியா சொல்லிக்கிட்டே இருந்தவர் அவர் இருக்கிறாரு. வணக்கம் திரு சுந்தரராஜ சோழன், இணைப்புல வந்து மிக்க நன்றி. எத்தனை தடவை சொன்னேன், திரும்ப திரும்ப கேட்டீங்களா? யாரு என்ன ஏதோ நான் ஏதோ இபிஎஸ் உடைய ஆதரவாளர் மாதிரியே சொன்னீங்களே, நான் இதாங்க நடக்க போது கண்ணை திறந்து பாருங்கன்னு சொன்னது இல்ல, நியாயம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, செங்குந்தர் முதலியார் ஒட்ட குத்தார் அப்படி ஏதோ சொல்லிட்டே இருந்தீங்களே தவிர இது எங்க பாருங்க கடைசியில. சட்டப்படி இதுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்க வந்து உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு முறை ஓபிஎஸ் பக்கம் சாதகமா ஒரு தீர்ப்பு வந்துச்சுல்ல. அது முதல் தீர்ப்பு, ஒரு நீதிபதி தீர்ப்பு. அதற்கு பிறகு இரு நீதிபதிகள் தீர்ப்புலயே அப்பீல் பாருங்க, சென்னை நீங்க அப்பயே வந்துட்டு அப்பயும் பேசணும். அப்ப உச்ச நீதிமன்றம் இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். பட் ஆனா வந்து அது வந்து ஒன் சைடடா போலங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதற்கான வாய்ப்புகள் இருந்தது, அவருக்கு அந்த அதிகாரங்கள் இருந்தது, அதை நம்பிதான் அவருடைய வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருடைய வழக்குகள் அதை வச்சுதான் மூவ் பண்ணாங்க. இப்பயும் கூட ஒரு சட்ட போராட்டம் மேற்கொண்டு நடத்ததான் செய்வார். ஆனா மிக தெளிவாக ஒண்ணு இந்த தீர்ப்புல தெரிஞ்சிருச்சு. சட்ட போராட்டம் எங்க சார் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் போவாரு, அது மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி எலெக்ஷன் கமிஷன் செய்ய முடியாது, சாதாரண விஷயம். எலெக்ஷன் கமிஷன் தீர்ப்பை மீறி தான் உச்ச நீதிமன்றம் போக முடியும். சார் நல்லா பாத்துங்க, இப்ப வந்து சிவசேனா வழக்குல எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏக்நாத் சிண்டே பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து உத்தவ் தாக்கரே உச்ச நீதிமன்றம் போக முடியும். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னா அதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் போக முடியாது, சாதாரண தெளிவு. உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பு. அது தனிப்பட்ட இந்து அத்தாரிட்டேட்டிவ் அதிகாரமா இருந்தாலும் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக செயல்பட்டதே கிடையாது, செயல்படவும் முடியாது. இல்ல நிச்சயமா சார், அது புரியுது. பட் ஆனா வந்து இப்ப அந்த சிவில் வழக்குகள் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல ஒன் சைடா தெளிவா இபிஎஸ் பக்கம் வந்து அந்த கமல்ஹாசன் இந்திய படத்துல சொன்ன மாதிரி வந்து மனசுக்கு தெரியலையே அப்படின்றீங்களா? இல்ல அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. நான் வந்து அதுக்கு நம்ம தீர்ப்புல ஒன்னும் குழப்பம் இல்ல. ஒன் சைடடா இபிஎஸ் பக்கம் வந்து அவரு சிங்கிள் ஹேண்டடா அந்த பார்ட்டியை நடத்துறதுக்கும் ரெட்டல சின்னத்தை வாங்குறதுக்கும் அவருக்கு முழு அதிகாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சுக்கு. அதுல ஒண்ணும் நமக்கு குழப்பம்லாம் இல்ல. இனி வந்து ஓபிஎஸ் இருக்கிறது வந்து அந்த தார்மீகமான ஆதரவுலையும் அவர் வந்து அதிமுக இதுக்கு முன்னாடி ஒரு வழிநடத்துற விஷயங்கள்ல இருந்தோம், அவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பெருமைகள்ல இருந்தோம், அவர் அதை முன்னெடுத்து போறது மட்டும்தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஒரு யூகத்தை நான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா திரு டிடிவி தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அது எந்த அளவுக்குங்கிறது அப்புறம் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் கூட ஒரு சிம்பத்தியும் ஒரு ஆதரவும் ஒரு சமூக பின்பலமும் இருக்கிறது. திருமதி சசிகலாவுக்கும் அதே இருக்கிறது. மூன்று பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே சமூக பின்பலம் இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு இன்னைக்கு வந்து டெக்னிக்கலா ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை. அப்ப அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒரே கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவே இல்லாட்டி அதிமுக டி அதிமுக எஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பேர்லயே மூன்று பேர் ஒன்னா தொடர்ந்தாங்கன்னா அவர்கள் ஒரு இயக்கமாக மாறி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல திருப்பி மூன்று பேருமே தனித்தனியா போனாங்கன்னா உள்ளதும் போச்சு அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த மூன்று பேருக்கும் பெரிய முரண் இருப்பதாக நம்ம அறியல. திருமதி சசிகலாவும் திரு டிடி தினகரனும் பல சந்தர்ப்பங்கள்ல திரு ஓபிஎஸ் அன்னைக்கு தர்மயுத்தம் நடத்தாம இருந்ததுதானே இவ்வளவு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனா நடந்தது முடிஞ்சு போச்சு. இப்பயும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்ப அந்த கிழக்கு தொகுதியில் வேட்பாளர் அறிவிக்கும் கூட திருமதி சசிகலாவை நேரில் சந்தித்து நாங்கள் ஆதரவு கேட்போம். சோ திருமதி சசிகலா மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் திரு ஓபிஎஸ் வச்சிருக்கிறார். சோ மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணா அது தெற்கு திசை கட்சி அல்லது வந்து குறிப்பிட்ட சமூகத்தின் கட்சி அப்படின்னு எப்படி பேர் வாங்கினாலும் ஒரு கட்சி ஒரு அமைப்பு என்கிற ரீதியில் ஒரு பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு வந்து எப்படி திமுகவுடைய தோழமை இயக்கமா அதிமுக மாறிச்சோ அதே போல நாளைக்கு தேவை ஏற்பட்டால் அதிமுக தோழமை இயக்கமாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு இவர்களுக்கு. பட் இதை தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து மிக மிக சரி. என்ன காரணம்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த சமூகத்தின் பாலம் ஆரம்பத்தில இருந்தே சமூக பின்புலம் பாலம் அவருக்கு இல்ல. அது வந்து சசிகலா திருமதி சசிகலாவும் திரு டிடி தினகரன் பின்னாலதான் இருந்தாங்க.
உணர்ச்சிகரமா இருந்தாங்கிறத அந்த வாக்குகள்லையும் பார்த்தோம் 2019 2021. அப்ப வந்து எப்படி ஓபிஎஸ்க்கு அந்த சமூகத்திலிருந்து ஒரு ஆதரவு வந்துச்சுன்னா, அவர் ஏதோ பொதுவெளியில் தாக்கப்பட்டாரோ, அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதோ, நமது சமூகம் வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில இருந்து நம்ம புறங்கள்ல போடுறோமோங்கிற எண்ணம் மட்டும் அந்த சிம்பதி தான் ஓபிஎஸ் மேல வந்துச்சே தவிர சமூகம் ஓபிஎஸ் பின்னால தெரியல. சோ ஓபிஎஸ் வந்து அநீதி இழைக்கப்பட்டார், ஒரு முன்னாள் முதலமைச்சர், நம் சமூகத்திலிருந்து மிக உயர்ந்த பதவியை அடைந்தவர் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை அவர் மேல இருக்கிற சிம்பதியை பயன்படுத்தி அது வந்து ஆட்களை திரட்டக்கூடிய, மக்களை திரட்டக்கூடிய சக்தியில் உள்ள டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களோடு இணைந்து செயல்படுவதா அவருக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அது இல்லாத போதும் அவர் வந்து பிஜேபியில மாதிரி ஒரு கட்சியில சேர்ந்ததோட அதிகாரத்தை அடைய முயற்சி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றது போல இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே போல்டா நானும் பாக்குறேன். அதுதான் நல்லதுன்னு பாக்குறேன். இன்னும் வந்து அது தெற்கு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சின்னு சொல்றதுக்குலாம் ரெண்டு பக்கமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. இபிஎஸ் மேலேயும் அதே குற்றச்சாட்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே சசிகலா மேல இருக்கிற குற்றச்சாட்டு தான். அதனால இதுக்கு இப்ப வந்து ஓபிஎஸ் இதுல இருந்து விலகி போய் ஒரு பொது தலைவரா இனிமேட்டு வந்துட போறாருனாலும் அதுவும் பிராங்க் தமிழ்நாட்டுக்கு வருவது கடினம் தான். அப்ப அதை பத்தி யோசிக்காம நாளை அதிமுக உண்மையிலேயே அவங்க நினைக்கிற மாதிரி இன்னொரு கட்சியில இருந்து அதிமுக துணை இயக்கமாவோ இல்ல வந்து இதை வந்து ஒரு கட்டத்துல நமக்கு இது வருங்கிற நம்பிக்கையோட நடைபெறதுக்கும் இவங்க ஒன்னா இணைந்து செயல்படுவது பொலிட்டிக்கலி கரெக்ட் தான். அப்போ வந்து இவங்க குறிப்பிட்ட சமூகத்துடைய கட்சி அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துன ஆகாதா? திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் 3 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வந்து அவங்களுக்கா அவங்க நடத்துற கட்சி, திரு சேதுராமன் நடத்துற மாதிரி, திரு வாண்டியார் நடத்துற மாதிரி அப்படி ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை விழுந்துராதா? இல்ல சார், நம்ம இப்ப வந்து தேவகவுடாவை அங்க பாக்குறோம். என்ன இருந்தாலும் ஒரு கவுடா பார்ட்டி தான். ஆனா அந்த கட்சி எப்படி சீட்டுகள் போடுது, எப்படி பொறுப்பாளர்களை நியமிக்குது, அவருடைய வாக்காளர் பெருமங்க இந்த சமூகங்களா இருக்கலாம். ஆனா அந்த கட்சி வந்து அந்த சமூகத்துக்கு மட்டுமே ஆன கட்சியா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து நீங்க அப்படி இருந்தா கூட நீங்க கடைசியா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இது மட்டும்தானே. நீங்க வந்து ஒரு பொது தலைவராக எமர்ஜி ஆகி ஜெயலலிதா வழியாக அடையாளம் கட்டப்பட்டு வந்தீங்க. ஆனா அந்த பொது தலைவராக உங்களால நிக்க முடிஞ்சா அதுல அப்படின்னா நிக்க முடியல, அதுல விழுந்துட்டோம். அப்ப விழுந்த பிறகு கடைசி வாய்ப்பு இதுதானே இருக்கு. நீங்க வந்து ஒரு பொது தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு பலம் இருக்கு. நான் ஒரு 15-20% ஓட்ட தனியாவே அனைத்து சமூகங்கள்ல இருந்து எழுப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன், எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு போனா சந்தோஷம் தான். ஆனா அந்த வாய்ப்புகளை வந்து அதிமுக 2 தலைவர்களுமே இழந்துட்டாங்கிறதா என்னுடைய கருத்து. ஒருவேளை இந்த சின்னம் முடக்கப்பட்டிருந்தா, ஒருவேளை இந்த கட்சி இன்னொரு ஸ்பிரிட்டை சந்திச்சிருக்கும், சின்னம் முடங்கி ஸ்பிரிட்டை சந்திச்சிருந்தா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பேன் தமிழ்நாடு லீடரா திரும்ப போறதுக்கு முன்னாள் முதலமைச்சர் வாய்ப்பு மட்டும் இருக்குமே தவிர அங்கும் அதே ஜாதிய முத்திர தான் வந்திருக்கும். அதிமுக ஜாஜேன்னு பிரிகிற போது அது ஒரு உரிமை போராட்டமாக இருந்தது, அதற்குள் ஜாதி வரவில்லை. திரும்ப வந்து ஓபிஎஸ் சசிகலான்னு பிரிகிற போதும் அதற்குள் வந்து ஜாதி வரவில்லை. அது வந்து அம்மாவின் மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டும், திரைக்கு மறைவில் இருந்தவர்கள் அதிகாரத்தின் கரங்களை பிடிக்க வருகிறார்கள் ஒரு கோஷத்தோடு அது முன்னெடுக்கப்பட்டுச்சு. சோ இதுக்குள்ள ஜாதி வரவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் பிளவு என்பது மிக தெளிவாக, மிக துல்லியமாக ஆழ்மன கிணறுகள்ல ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷம் போல அந்த ஜாதி வந்துச்சு. அப்ப இனிமே வந்து அதை பூசி மெழுகி நான் வந்து அதிமுக வழிநடத்த போறேன், அது வந்து ஒரு ஜாதியை கடந்த ஒரு இயக்கமாக, அந்த அமைப்பு அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியல, தொண்டர்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த விஷயம் பரவிடுச்சு. அந்த கட்சி இன்னொரு இப்ப அது சந்திக்கிற பிறகு மிக துல்லியமாக, மிக தெளிவாக அது ஜாதி இபிஎஸ் மேல அந்த முத்திரையை நம்ம குத்த முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில வந்து இவரு நத்த விஸ்வநாதன் இருக்கிறாரு, வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு, நம்ம செல்லூர் ராஜு இருக்கிறாரு, கடம்பூர் ராஜு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் நம்ம கொண்டு வந்து ஓஎஸ் பண்ணி இந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. இப்படி எல்லாருமே தான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ வந்து நீங்க அதே புரிக்குவாங்க. திருமதி சசிகலா அவர்களிடமிருந்து அந்த அதிகாரம்னு சொல்றதை விட திரு சசிகலா அவர்களால் அந்த அதிகாரம் வந்து அந்த எம்எல்ஏக்களை திரட்டி இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அது எந்த இடத்துல அன்னைக்கு சசிகலா இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு அவங்க அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை கைப்பற்றும் நிலையில இருந்தாங்க. அவங்கதான் இருந்திருப்பாங்க அந்த ஒருவேளை அந்த இதெல்லாம் வரலைன்னா, ஜட்ஜ்மெண்ட் வரலைன்னா. அப்ப அந்த நிலையில இருந்து அதிகாரம் அப்படி ஷிஃப்ட் ஆகப்பட்ட அதிகாரம், அதற்கு பிறகு முக்கியத்துவரோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட அதிகாரம். திரு ஓபிஎஸ் அவர்கள் இல்லைன்னா இது வந்து நிச்சயமாக இது வந்து அந்த கவர்மெண்ட் நின்றுருக்காதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம். திரும்ப அது இரட்டை தலைமையாவது, அதுவும் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் ஆகிட்டு ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமரசம் செய்யப்பட்டுச்சு. அந்த இடத்திலிருந்து இப்ப கடைசியா என்ன இருக்குன்னா, உனக்கு ஒரு பிரதிநிதி தான் இருக்கேன்னு சொல்ற நிலைமைக்கு அது வருது. இதை வந்து நீங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து அந்த கட்சி ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த சமூகத்தின் கட்சி என்று குறிப்பிட்டு கேலி செய்கிற அளவுக்கும் பாசிட்டிவா சொல்ற அளவுக்கும் இரு பக்கமும் அங்க அப்படி பேசப்பட்டுச்சு. அந்த கட்சி மெல்லமா என்ன ஆயிருக்குங்கிறத வந்து அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுடைய பிரதிநிதி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சமூகத்தை திருப்தி அடைய மாட்டாங்க என்னைக்குமே. எங்க ஆளும் ஒருத்தர் இருக்காங்க, அது வந்து ஒரு மாஸ் லீடருக்கு கீழே, செல்வி எம்ஜிஆருக்கு கீழே, செல்வி ஜெயலலிதாவுக்கு கீழே அப்படி திருப்தி அடைஞ்சுப்பாங்க. ஆனா அதுவே இந்த சசிகலா அவர்களால் அதிகாரம் வந்து வழங்கப்பட்டுச்சு. அதிகாரத்தை ஓபிஎஸ் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். இப்படி இருந்த நிலைமையில
இன்னைக்கு நம்ம ஒரு பிரதிநிதியா இருக்கோம், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிற நிலைமையில அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து 2 பேரை நீங்க குறிப்பிட்டீங்க இந்த இடத்துல. வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து ஜெயலலிதாவுடைய தலைமையின் கீழ் இருந்தாலோ எம்ஜிஆரின் தலைமையின் கீழ் இருந்தாலும் இருக்கும். இப்போ அப்படி நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் வந்து ஒரு லைஃப் ஹிஸ்டரியை பின்னாடி இருந்து நீங்க புரட்டி பார்க்கறா இருந்தா 2017 அதிமுகவுடைய முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியை வந்து முழுக்க கைப்பற்றி திரு டிடிவி தினகரன் கைவிட்டது, திருமதி சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கிட்டதுன்னு அவருடைய பயணம். அதுக்கப்புறம் திரு ஓபிஎஸ் உள்ள இணைத்துக் கொண்டது. அப்புறம் ஓபிஎஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்தது 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதுல வந்து முதலமைச்சர் கேண்டிடேட், அப்புறம் அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் நீக்கம். இப்படி எல்லா விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு எம்ஜிஆராக இன்னொரு ஜெயலலிதாவாக கரிஷ்மா ரீதியா அப்படிப்பட்ட இணை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த அந்த உறுதியான தலைமை, அந்த வந்து சாலிட் லீடர்ஷிப் அப்படிங்கறது அவர் அடைஞ்சிடல நினைக்கலையா? இன்னமும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை கணித்தது வந்து அதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தோ இல்ல. அவர் கராரான வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதையும் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிந்திக்காம அவர் வந்து ஏறிக்கிட்டே இருக்காருன்னு நான் நினைக்கல. அவர் வந்து இப்படி நகர்த்தினா இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு செஸ் போர்டு மாதிரிதான் அரசியல் நிகழ்த்துறாரு. அவர் வந்து பர்சனல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்த தலைமை பீடத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, அதை முன்னெடுப்பது எப்படி, இப்படி நம்ம செஞ்சா பிஜேபி எப்படி செய்யும், எப்படி நம்ம பிஜேபியை சரி கட்டணும், இப்படி செஞ்சா திமுக என்ன செய்யும், எல்லா காய்களையும் பார்த்துதான் நகர்த்துறாரு. அவருக்கு நேரம் வந்து நல்லாவே இருக்கிறதுனால அந்த காய்கள் எல்லாம் சரியா அந்த பக்கம் விட்டுப்படுது. ஒரு பங்கு கொடுக்க மாட்டீங்க, நேரம் நல்லா இருக்கு லக்கு சார். இல்ல சார், நான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரங்கள், அவருடைய நுணுக்கங்கள், அவர் நகர்த்துகிற காய்கள் எல்லாமே ரொம்ப சரியா தான் இருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அவர் வந்து ஆனா நான் வந்து அவர் மேல சொல்ற இது என்னன்னா, நீங்க வந்து அவர் தன்னை வந்து நிரூபிச்ச இடங்கள் பாருங்க. 2019 தேர்தல் அது வந்து இரட்டை தலைமைக்கான தேர்தல், ரெட்டலைக்கான தேர்தல், அதுக்குள்ள இருந்தது சொல்றேன். அவங்க அந்த ஓட்டு வாங்கினது 21 தேர்தல் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் கூட ஓபிஎஸ்ஐ சமரசம் செய்து அந்த இரட்டை தலைமைக்குள்ளேயே அந்த ரெட்டலைக்குள்ளேயே இருந்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனா சரி, நீங்க எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை உருவாக்கி மேலெழுந்து வந்தவரு. செல்வி ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை கைப்பற்றுகிற போது கட்சி உடஞ்சி சின்னம் உடஞ்சி திரும்ப அந்த கட்சியை ஒன்று திரட்டி விழுந்து எழுந்து நான் தான் இந்த கட்சியோட ஒரே லீடர், எனக்கு சேலஞ்சே இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து அவங்க வச்சு ஏறி வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அது போல ஒரு வரலாற்றுல இன்னும் டைம் இருக்கு. அவர் வந்து 2017 வந்து எமர்ஜென்சி தெரியுமா சார், வந்து 2017 திருமதி சசிகலா டாலஸ்ட் லீடர், ஸ்ட்ராங் லேடி, கிடையாது. அவர் வந்து கைகாட்டினால் திரு எடப்பாடி பழனிசாமி அங்க ஒரு சின்ன உதாரணம். அதற்கு பிறகு நான் முடிச்சிடறேன். அதற்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்ம பார்த்தோம் தந்திட்டில் இருந்த காலத்துல தர்மயுத்தம் நடத்தின போது அவருடைய பாப்புலாரிட்டி ரேட் வந்து 45%. ஸ்டாலினை விட உட்காரு மிக்காரும் இல்லாத இடத்துல வந்து போனாரு. அப்படி திரு டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே சார்னு சொல்லி டிடிவி தினகரனோட துணை பொதுச்செயலாளர் ஏற்று அவருக்காக தொப்பியை போட்டு பிரச்சாரம் செய்தவர்கள். அப்ப அன்றைக்கு தேதிக்கு திரு இபிஎஸ் விட 3 பேருமே டால். ஆனா அந்த 3 பேருமே நீக்கினது மூலமா அவர்களை பூரா படிக்கெல்லாம் மாற்றி அவர்களோட உயரமா ஏறினது மூலமா நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை நோக்கி ஒரு நகர்ந்தலையாங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரே ஒரு இடம் சார், ஒரே ஒரு இடம். அதாவது நீங்க வந்து சசிகலா டிடிவி தினகரன் அவங்க வந்து டாலஸ்ட் லீடர் எங்கன்னா அந்த அதிமுகவை வந்து அவர்களால் நியமிக்கப்பட்ட அவர்கள் பின்னால் இருந்து இயக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளதான் அவங்க டாலஸ்ட். திருமதி சசிகலா வந்து என்னைக்கும் மக்கள் மத்தியில அவருக்கு அன்னைக்கு செல்வாக்கு இல்ல. டிடிவி தினகரனுக்கும் மக்கள் மத்தியில அவர் தன்னை நிரூபிக்கும் ஆர்கே நகர்ல நிரூபிக்கும் வரையும் அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. அவர்களால வேற எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு பாசிட்டிவா தமிழ்நாடு முழுக்க அலை இருக்கு என்கிற எண்ணத்தை நான் அன்னைக்கு நம்புறேன், இன்னைக்கு நம்புறேன். ஆனா நீங்க வந்து ஜனநாயக பூர்வமாக எழுந்ததுல அந்த கட்சியில வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஆனதுல அவர் எம்எல்ஏவா தொடர்ச்சியா ஜெயிச்சு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறப்ப நீங்க ஓபிஎஸ்ஓ எடப்பாடி பழனிசாமியோ இவர்களை விட அந்த அரசியல் களத்தில் வந்து கூடுதல் பலம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் ஜனநாயக பூர்வமாக ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த கட்சியை கைப்பற்ற முடிஞ்சு. ஓபிஎஸ் அதுல வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டார், அது யதார்த்தம். அவருக்கு அற்புதம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அன்னைக்கு அவர் வந்து ஸ்டாலினை விட மிகப்பெரிய உயரிய தலைவராக அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் ஏறி நின்றுச்சு, பெரிய பலம் இருந்துச்சு. அவர் தன்னுடைய சமரசங்களை சரியாக செய்து கொள்ளாமல் எதிர்காலத்தை கணிக்காமல் தற்காலிக சமரசங்களை அவர் செய்து கொண்டதால் அதில் அவர் வீழ்ந்துட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சராக தக்க வைத்துக் கொள்வதிலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதிலும் எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த கட்சியை ஹோல்டு செய்வதிலும் அவர் வந்து ரொம்ப நுணுக்கமா செயல்பட்டு இருக்காரு. அதனால அவர் நிக்கிறார். இது வந்து நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து 67 இவருக்கு திமுக ஆட்சியை பிடித்து அண்ணாவின் மரணத்திற்கு பிறகு
தன்னுடைய நுணுக்கங்களாலும் காய் நகரத்தினாலும் மட்டுமே திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு பெரிய சக்தியாக உருவானாங்க. திரும்ப எம்ஜிஆரை நீக்கிய பிறகும் அவர் மாற்று சக்தியாக கடைசி வரைக்கும் நின்றுருக்காரு, அவர் தோத்தா கூட. அதே போல வெற்றி தோல்விகளை தாண்டி இந்த கட்சியை கட்டுப்படுத்துவதிலும் இந்த கட்சியின் மாற்று சக்தியாக நானே இருப்பதிலும் அதுதான் தன்னை வாழ வைக்கும், அதுதான் நமக்கு அதிகாரத்தை தரும்ங்கிற எண்ண ஓட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அதே பாதையில தான் போறாரு. ஆனா அவர் வந்து தன்னை வந்து நிரூபிச்சிருக்காரு. இன்னைய வரைக்கும் அவர் வந்து மத்த நீங்க வந்து சசிகலாவை விட, டிடிவி தினகரனை விட, ஓபிஎஸ்ஐ விட மிகப்பெரிய அளவுக்கு அந்த கட்சியோட நிரூபிச்சிருக்காரு. கடந்த காலங்கள்ல இருந்த நம்பர் 2க்களை விட மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து அந்த கட்சியில எமர்ஜி சாதிச்சிருக்கிறாரு, குறுகிய காலத்துல சாதிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு பெரிய அவருக்கு தன்னை முன்னிறுத்தி அவர் வந்து ஒரு வார்த்தை இனிமேதான் கேட்க போறாரு. சிங்கிள் லீடராக 2021 கேட்டாரு. அதுக்குள்ள ஆட்சி தானே சார்? அதுக்குள்ள ரெட்டலை சின்னம் இருக்கு. ரெட்டலை 2019 திருமதி சசிகலா எதிர இருந்துட்டாங்க, திரு டிடிவி எதிர இருந்துட்டாரு. ரெண்டா போட்டிட்டுச்சு. அன்னைக்கு நினைத்திருந்தால் ஓபிஎஸ் அன்னைக்கு இந்த சின்னத்தை முடக்கிருக்க முடியும், இந்த கட்சியை உடைச்சிருக்க முடியும். அன்னைக்கு அதுக்கான வாய்ப்பை விட்டு இருக்கலாம். அவருக்கு வந்து அவர் வந்து திரு இபிஎஸ் உடைய தலைமையை ஏற்று கூட சேர்ந்து சார். ஏற்றுக்கொண்டாலும் கையெழுத்து போடு சின்னத்தை கொடுக்கிற அதிகாரம், எம்எல்ஏ வேட்பாளரை நியமிக்கிற அதிகாரம், அவங்களுக்கு சின்னத்தை கொடுக்கிற அதிகாரம் வந்து ரெண்டு பேருடையும் ஒன்னா தானே இருக்கு. நீங்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி இதை முதல் நாள்ல சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்ப வந்து அப்படியே அவர் மாத்திட்டாரு, நீங்களும் மாத்திட்டீங்கன்னு பாக்குறீங்க. அதாவது நீங்கள் சொன்னதை நான் சொல்றேன் பாருங்க, ரீட்ரேட் பண்றேன் பாருங்க. அதாவது 2 பேரும் கையெழுத்து போடும் அதிகாரத்தை 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். 2 பேரும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் மோசடி பண்ணாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்து அப்புறம் எடுக்க பார்த்தாங்கன்னா அந்த கட்சியே காணாம போகும். ஏன்னா இது வந்து அதிகாரம் ரொம்ப ஈக்குவலா 50-50 இருக்குது, அதை மாத்த முடியாதுன்னு நீங்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி உறுதியா தினமா நம்புனீங்க. இன்னைக்கு அப்படியே மாறி முழுக்க அதே நீதிமன்றம் என்னென்னலாம் உத்தரவு போட்டுச்சோ அதன் அடிப்படையிலேயே போய் அந்த கட்சியை முழுமையா தன்வசப்படுத்திக்கிட்டார் திரு இபிஎஸ். அது திறமைதான். அது நம்ம அந்த பிளேவை நம்ம செய்ய முடியாது சார். நம்மளுடைய கணிப்பை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அந்த விளையாட்டை நாம் ஆட முடியாது. அதுல வந்து இபிஎஸ் சக்சஸ் ஆயிட்டாரு, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல, குழப்பம் இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நாள் 2 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, இவ்வளவு நாள் அவங்க 2 பேராலதான் நடந்திருக்கு. இன்னும் இப்போ வந்து ஒரு தேர்தல் வரட்டும், அடுத்து ஒரு இடைத்தேர்தல் அப்படி வர வேண்டாம், அடுத்து 2024 தேர்தல் வரட்டும், அதுக்கு சிம்பிள் போடுறப்ப கையெழுத்து போடுற போது வாய் தவறி சொல்லிட்டு நினைக்கிறீங்க. மக்கள் பூரா விரும்புறாங்க, அடா ஈரோடு கிழக்கு கொலிக்குதே அவங்க எம்எல்ஏ பாக்குறாங்க. ஆமா, இப்ப சார் இப்ப வந்து ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து கட்சியை விட்டு நீக்கி அறிவிச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட ஒரு பாக்கலாம். இல்ல அதை தாண்டி நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி. நான் அந்த ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற தேர்தல்கள்ல வந்து முழுக்க இபிஎஸ்ஐ மட்டுமே நம்பியேதான் அந்த சின்னம் இருக்கு, அந்த பார்ட்டி இருக்கு. அதுல வந்து நான் முழுக்க ஒரு வாங்குற ஓட்டெல்லாம் அவருக்கு மட்டுமே கொடுத்துற தயாரா இருக்கேன். இனிமே வாங்க ஓட்டலாம், இதுவரைக்கும் வாங்கினாலும் செல்லாது சார். இது வரைக்கும் வாங்கினாலும் அவருடைய பங்கு பெரிய பங்கு, அது ஒண்ணும் மறுக்கிறதுக்கு இல்ல. ஓகே, நான் இப்ப வந்து ரெண்டு கேள்வியோட நான் உங்கள்ட்ட முடிக்க விரும்புறேன். இப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து அந்த பொதுக்குழு நடத்தப்பட்ட விதமும் அதுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் பார்க்கும்போது அவர் ஜெயலலிதாட்ட இருந்த அதிகாரத்தை விட, எம்ஜிஆர்ட்ட இருந்த அதிகாரத்தை விட அதிக அதிகாரம் பெற்ற பொதுச் செயலாளராக திகழ்கிறார். குறிப்பா பொருளாளருக்கு இருந்த அதிகாரமும் அவைத்தலைவருக்கு இருந்த அதிகாரமும் கூட அதுல ஒரு பகுதியை பொதுச் செயலாளர் கையில் எடுக்க முடியும் அப்படின்னு பொதுச் செயலாளருடைய சஜஷன் படி பொருளாளர் செயல்படுவார் அப்படிங்கிற அளவு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. சோ வந்து நீங்க யார் நாளைக்கு பொருளாளர் வந்தாலும், யார் நாளைக்கு அவைத்தலைவராக வந்தாலும், யார் நாளைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாறினாலும் பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து மாற முடியாதுன்னு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அந்த பொதுச் செயலாளர் பதவியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்ததை விட அதிகமா லீகலாவே மாத்திக்கிட்டாரு. சோ இனிமே ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அதே இடம், அதாவது நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிருச்சா? இன்னும் ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கு. இல்ல சார், நிச்சயமா அது வந்து நீங்க அவர் வந்து அந்த விதியெல்லாம் திருத்தி இருக்கிறாரு. அந்த 10 மாவட்ட செயலாளர்கள் இன்னொரு தலைவர் கையெழுத்து போட்டுதான் ஒரு ஆள் நிக்க முடியும்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாக்குற போது அந்த கட்சிக்குள்ள இன்னைக்கு இருக்கிற நிலையில் அந்த கட்சிக்குள்ள இருந்து இன்னொரு அவருக்கு ஒரு போட்டி இல்லை, அதான் எதார்த்தம். அடுத்த 10 வருஷத்துக்கு அக்கம் பக்கத்துல ஆள் இல்ல. வருஷம் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள இருந்து இனிமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் வந்து அந்த இடத்தை நகர்த்திட்டு இன்னொருத்தரால் போய் பிடிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலை. நீங்க வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்க. அது பேரகரை காட்டி அவங்களுக்கு இது பிரச்சனை இல்ல சார், இல்ல அந்த ரைட் இருக்கு. பட் ஆனா வந்து இன்னைக்கு இருக்க இவருடைய முகத்தை அவங்க வந்து குறைக்க வேணாம்னு நினைப்பாங்க. அது வந்து ஏன்னா முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு, இதா இருக்காரு, பின்னால நிக்கிறதா லாபம்னு நினைப்பாங்க. ஆனா அமித்ஷாவை போய் நீயே பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டார்ல.
இல்ல அவர் எப்படி ஆகாம இருப்பாரு, ஒரு அடுத்த பக்கம் சரி. இப்ப வந்து என்னோட இறுதியான கேள்வி இந்த இணைப்புல, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் என்னைக்குமே ஏடிஎம்கே விட்டு கொடுத்தது இல்ல. அவர் வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரு, நிறைய தவறான டிசிஷன்ஸ் வந்து முன்னாடி நிறைய எடுத்துட்டே வந்துட்டாரு, அதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். ஆனா அவர் வந்து அடிப்படையில அதிமுக விட்டு கொடுத்ததே இல்ல. அவர் வந்து எத்தனை முறை சொன்னாலும் இரட்டலை முடங்குவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னாரு. சோ அது வந்து நீங்க அவர் தோப்பாருன்னு தெரிஞ்சே பின்வாங்கினார்னு நீங்க என்ன மாதிரியான ஒரு இழிவுபடுத்துற முயற்சி பண்ணாலும், அவர் வந்து கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கினதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பை ஒத்துக்கிட்டதுல இருந்து பல இடங்கள்ல வந்து அவர் இரட்டலைக்கு சிக்கல் கொடுக்காம இருக்காரு. துணைத் தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டது, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்ததுன்னு அவர் என்னைக்குனாலும் இந்த சண்டைக்கு போயிருக்க முடியும். ஆனா அத்தனை இடத்துலயுமே ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு காட்டி, என்னங்க இப்படி எல்லாமே நீங்களே வச்சுட்டா என்னங்க அர்த்தம் அப்படின்னு ஒரு முணுமுணுப்பை சொல்கிறார். அவர்கள் சமரசப்படுத்துறோம், சரிங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துறாரு. சோ அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக எப்போதும் செயல்பட்டவர் இல்லைன்னு பாக்குறோம். அன்னைக்கு ஜெயலலிதாட்டையும் பிறகு சசிகலாட்டையும் அவர் விசுவாசமிக்கவராக இருந்தாருங்கிறதையும் பாத்துக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமியும் பெரிய முரண்பட்டு சண்டைக்கு நின்று போனவரா இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப சமீபமா பேசின பேச்சுக்கள் தவிர மற்ற இடங்கள்ல இவருடைய மூமாறு விஷயங்கள். சோ ஏடிஎம்கேல மீண்டும் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குதா அல்லது கத்தம் தானா? இல்ல சார், அதான் நீங்க சொன்ன மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியோடையும் அவருக்கு எந்த முரண்பாடும் பெருசா வந்தது போல தெரியல. எல்லா இடத்துலயும் அவர் வந்து இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாகவும் தலைமைக்கு நெருக்கமாகவும் விசுவாசமாகவும் தான் இருந்திருக்காரு. அவர் வந்து அது மாதிரி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணாரு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முறை அவர்கிட்ட போய் நீங்க வந்து பிஜேபி சேர போறீங்க, அந்த கட்சியில சேர போறீங்கன்னு சொல்றாங்களப்ப அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய இறுதி ஊர்வலத்துல கூட என் மேல் வந்து அதிமுக கூடி போட்டப்படும் உணர்ச்சிகரமா ஒரு கருத்தோட சொன்னாரு. அவர் அது மேல வந்து அவர் எந்த அந்த அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஜெயலலிதா அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர், ஜெயலலிதா அவரால் பரதன் என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலம் தான். அவர் வந்து என்னைக்கு சொல்லிட்டு வந்து இதுக்கு முன்னாடி வரலாற்றுல பரதன் ஒரு முறை தான் கொடுத்தான், வரலாற்றுல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னாங்க. அப்ப வந்து இதுல நீங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தீங்க. அந்த கருத்து கணிப்புலயே வந்து மக்கள்கிட்ட போய் யாரு பொதுச் செயலாளர்னு கேட்கிற போது சசிகலாவா இதான் கேட்கிற போது அப்படின்னு அந்த கேள்வியில வந்து ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு வந்து ஒரு 24% பேர் சொல்லியிருந்தாங்க பார்த்தேன். அதாவது அப்ப கூட நான் சொல்லியிருந்தேன், எந்த முயற்சியும் எடுக்காதவர், நான் வந்து ஒரு அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்க தயாரா இருக்கேன், நானே ஒற்றை தலைமை ஆகணும்னு கேட்காதவர், பல நேரங்கள்ல வந்து அந்த தலைமை ஜெயிக்காதது வந்து ஓடுற குதிரையே இல்லைன்னு எல்லாராலையும் இழந்துரைக்கப்பட்டவர் மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு 24% பேர் அவர் இந்த கட்சியை வழிநடத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு 31% பேர் வந்து வேற ஒரு தலைவர் லீட் பண்ணா தேவலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு. அந்த ஒற்றைத்தர மக்கள் மத்தியிலையும் அந்த தொண்டர்கள் மத்தியிலையும் அப்படியே ஏகோதித்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்துட்டான்னு நம்பல. இன்னைக்கு வந்து அதிகாரத்தின் மூலியமாவும் அவருடைய அந்த தீர்ப்பு வழி அவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் வழியாவும் திறமையா அறிஞ்சிருக்காரு. அப்போ ஓபிஎஸ்க்கான இடம் வந்து அந்த இடத்துல இல்லாமல்லாம் இல்ல. அவருக்கு கொடுத்த அந்த கட்சிக்கு வந்து அது வந்து எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஆனால் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருப்பதாலும், அவர் வந்து ஒரு ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற ஒரு அன்புக்குரியவராக மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டப்பட்டவராக இருப்பதாலும், அவருக்கு பின்னால் ஒரு சமூகம் இருப்பதாலும், அதை நிச்சயமா வந்து அந்த இன்னொரு முறை அந்த பரிதாட்சியம் அந்த முயற்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அனுமதிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் திரு செம்மலையும் சொன்னார். நம்ம வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார், நேத்து வரைக்கும் துரோகின்னு சொன்னாரு, ஏடிஎம்கே தோத்துரும் அப்படின்னாரு, இந்த மாதிரிலாம் பல விஷயம் சொன்னாரு. அப்படி சொன்னவற்றை நான் திரும்ப சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா திரு செம்மலையும் சற்று முன்னாடி நம்மளுடைய சேனல்லே சொன்னார். நன்றி திரு சுந்தர ராஜ், வந்து உங்களுடைய கருத்தை மிக விரிவாக பதிவு, மிக்க நன்றி.